ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. டிஎன்பிசி, டிஎன்டெட்டு மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தசம எண்ணை கொடுத்து P/Q வடிவில் எழுதுவோம். P/Qனா விகிதமுறு எண்ணுன்னு அர்த்தம். அதாவது தொகுதி பை பகுதி மாதிரி வடிவத்தில், ஏன்னா அது விகிதமுறு எண். இந்த கணக்கு பாருங்கள், 0.6 பார். பார்னு சொன்னால் தொடர்ந்து அந்த 6என்ற எண் போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம், கணக்கு இல்லாமல். என்ற தசம எண்ணை P/Q வடிவில் எழுதுங்க. 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ் ஒர்க் மாதிரி இல்லாமல் ஷார்ட் ட்ரிக் சொல்கிற பாருங்க. இந்த கொடுத்த நம்பர் என்னவோ இங்கே இந்த பாரு இந்த புள்ளிக்கு முன்னாடி 0க்கு எடுத்து அப்படியே எழுதுங்க. அந்த என்ன கொடுத்தாங்களோ அந்த நம்பரோடு எழுதுங்க. 0 6 மைனஸ் குறி போட்டுங்க. புள்ளிக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குதோ அதை கழிச்சிங்க. 0னே வச்சிங்க. அங்கே கொடுத்த மாதிரி 0 பை இங்கே 6ன்ற மேலே பார் எத்தனை டைமுக்கு இது ஒரே டைமுக்கு இது. அதனால் 9 ஒரே ஒரு 9 போட்டுக்கினா போதும். போட்டுக்கிட்டு பாருங்கள், 6லேருந்து 0 போனால் முன்னாடி 0 இருந்தாலும் அது 6 தான் கணக்கு. 6லேருந்து 0 போனால் என்ன இருக்குது? 6/9. இதையும் சுருக்கலாம். எப்படி? 2 3 6 2 3 6 3 எவ்வளோ 9 அப்படின்னு அடிக்கலாம். அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் எங்கே இருக்குது? ஆக்ஷன் பியில் இருக்குது. 2/3 அப்படின்றது எங்கே இருக்குங்க? ஆக்ஷன் பியில் இருக்குது. இது தேவையான ஆன்சர். இது ஒரு மாடல், ஃபஸ்ட்டு மாடல். அதே மாதிரி பாருங்கள், இதே மாடல் இன்னொரு கணக்கு கொடுக்குறோம். புரியுதோ புரியலையோன்னு முதல் கணக்கு புரியலோட இந்த ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 0.2 பார் 2க்கும் 4க்கும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது 0.2 4 2 4 2 4 போகும். என்ற தசம எண்ணை P/Q வடிவில் 4 ஆக்ஷன் கொடுத்தாங்க. முதல் கணக்கில் ஒரு நம்பருக்கு மட்டும் பார் இருந்துச்சு. ரெண்டாவது கணக்கில் பாருங்கள் 2 நம்பருக்கு பார் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த புள்ளிக்கு முன்னாடி கூட 0 இருக்குது, அப்படியே எடுத்து எழுதுங்க. கம்முன்னு முழு எண்ணு மாதிரி 0 ஷார்ட் ட்ரிக்கு 2 4ன்னு எழுதிட்டோம். மைனஸ் போட்டு புள்ளிக்கு முன்னாடி நம்பர் 0 அதை கழிச்சிங்க. பை எத்தனை நம்பர் மேலே கோடு போட்டிருக்காங்க பார் பாருங்கள். 2 நம்பர் மேலே 2 4, அதனால் 2 9 போட்டுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அப்புறம் பாருங்கள், 24 0 போனால் வெறும் 24 தான். என்ன பை 99. இதை சுருக்க முடிஞ்சாலும் சுருக்கலாம். 8 3 24ன்னு வரும். நமக்கு இதோட கொடுத்துக்குறாங்க இந்த ஆக்ஷனோட. அதனால் இந்த ஆக்ஷனோட நிறுத்தி 24/99 தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கடுத்து ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி இந்த கணக்கை போட்டு பாருங்கள். 0.001 3 நம்பருக்கு பார். இந்த கணக்கு ஹோம் ஒர்க்காக போட்டு பாருங்கள். இன்னொரு மாடலும் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விகிதமுறு எண்களில் தசம எண்ணிலேருந்து விகிதமுறு எண்ணா P/Q வடிவில் மாற்றுறீங்களா? இது டைப் 2. இங்கே பாருங்கள், 3.14க்கு மட்டும் பார் என்ற தசம எண்ணை P/Q வடிவில் எழுதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த எண்ணை 314 314ன்னு எழுதுங்க. வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. மைனஸ் பாருக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது பாருங்க, 3 3 31ன்னு வச்சுங்க. நேருங்க 31 அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். நல்லா புரியணும். இந்த மாதிரி இருந்தால் 3.14 ஒரு நம்பருக்கு மட்டும்தான் பார் இருக்குது, முன்னாடி முழு எண் இருக்குது. அது மாதிரி இருந்தால் எதுவும் பண்ணாமல் இந்த 314 அப்படியே எழுதிட்டு மைனஸ் கோடு இல்லாத நம்பர் என்ன இருக்குது 31ன்னு வச்சு கழிச்சிக்கணும். பை எத்தனை நம்பர் மேலே பார் இருக்குது? ஒரு நம்பர் மேலே பார் இருக்குது. அப்போ 9ன்னு எழுதிக்கிறோம். புள்ளிக்கு அடுத்து பாருங்கள், ஒரு கோடு விட்டு எத்தனை பார் இருக்குது? ஒரே ஒரு பார் தான் இருக்குது, ஒரு நம்பர் 1. அதனால் ஒரு 0 சேர்த்துக்கிறோம் அந்த புள்ளிக்கு அந்த பக்கம். அது நல்லா புரிஞ்சிங்கன்னா போதும். அப்போ 314 31 கழிச்சு பாருங்கள், 283ன்னு வரும். கழிச்சு பாருங்கள் பை 90. இது ஆக்ஷன் 7 இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பார் கொடுத்துட்டா முழு நம்பராகவே இருந்தால் கூட 314 எழுதிங்க. மைனஸ் குறி போட்டுட்டு அப்புறம் பாருங்கள், மைனஸ் குறி போட்டுட்டு இந்த 31ன்றத கழிங்க. பை எத்தனை பார் இருக்குதோ அதுக்கு பேர் 9 போட்டுங்க. பாருக்கு முன்னாடி முழு எண்ணெய் இருக்குது 1க்கு இது, ஒரு 0 போட்டுக்கணும். கழிச்சா 283/90 ஆக்ஷன் ஏ நமக்கு. அதே மாதிரி இந்த கணக்கையும் பாருங்கள். 2.135 பார் என்ற தசம எண்ணை P/Q வடிவில் 4 ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி 2135ன்னு எழுதிங்க. புரியுதுங்களா? ஒரு நம்பருக்கு மட்டும்தான் பார் இருக்குது, 5 தொடர்ந்து போகும். அப்படியே பாருக்கு இந்த பாருக்கு முன்னாடி கெடுத்துக்கிட்டு மைனஸ் குறி போட்டு அதுக்கு முன்னாடி புள்ளிக்கு முன்னாடி என்னென்ன நம்பர் இருக்குது பாருங்கள், 213ன்னு வச்சுங்க. 213 கழிக்கணும். பை இங்கே பாருங்கள், 213 கழிக்கணும். பை எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது? ஒரே நம்பருக்கு 9 போட்டுக்கினேன். அப்புறம் அந்த புள்ளிக்கு முன்னாடி எத்தனை இது பாருங்கள் நம்பருக்கு, இந்த பாருக்கு முன்னாடி நம்பர் 3 ஒரு நம்பர் 1 ஒரு நம்பர். நல்லா புரிஞ்சுங்க. அதனால் 2 0 சேர்த்துக்கணும். புரியுதுங்களா? கழிச்சா நமக்கு என்ன வருது பாருங்கள்,
போட்டு பாருங்கள் நீங்கள் நேரம் இருந்தாலும் 1922/900. அப்போ நமக்கு ஆக்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், சியில் இருக்குது ஆக்ஷன் 1922/900ன்றது. இது ஒரு மாடல் கணக்கு 2வது டைப்பு. பொறுப்பாக புரிஞ்சுன்னு பார்த்து போடணுங்க. ஒரு ஹோம்ஒர்க்கு 0.45 பார் என்ற P/Q வடிவில் எழுதுன்னு கொடுத்துருக்கேன். பிடித்திருந்தால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வைக்கிற வீடியோலாம் வரும். லைக்காவது பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.